காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிடப்பில் போடப்பட்டுள்ள நீர்த்தேக்க பணியால் மழைக்காலங்களில் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா என காத்திருக்கின்றனர் குடியிருப்புவாசிகள். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. பருவமழை காலங்களில் 50க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி அதிலிருந்து வெளியேறும் நீர் அடையாறு கால்வாய் வழியாக கடலில் கலக்கிறது. இவ்வாறு செல்லும் உபரி நீர் சென்னை புறநகர் பகுதியை ஒட்டிய வரதராஜபுரம், மணிமங்கலம், முடிச்சூர் ஆகிய பகுதிகளில் சூழ்ந்து மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பிரச்சனையை தீர்க்கும் பொருட்டு ஒரத்தூர், ஆரம்பாக்கம் ஆகிய கிராமங்களின் ஏரிகளையும் ஒரத்தூர் அணைக்கட்டையும் ஒன்றிணைத்து சுமார் 763 ஏக்கர் பரப்பளவில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்த்தேக்கம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. 2 TMC அளவிற்கு தண்ணீரை சேமித்து தினமும் சென்னை மக்களுக்கு 100 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகிப்பது இந்த திட்டத்தின் நோக்கம். நீர்த்தேக்கத்துக்கான கட்டுமான பணிகள் 80% முடிவடைந்துள்ளன. நீர்த்தேக்கத்தில் 5 ராட்சத ஷட்டர்கள் அமைக்கப்பட்டு தற்காலிக கரைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் நீர்த்தேக்கத்தின் ஒருபுறம் 420 மீட்டருக்கு கரை அமைய உள்ள இடத்தில் பட்டா விளைநிலங்கள் இடம்பெறுகின்றன. அதனை கையகப்படுத்தி கரை அமைக்கப்படாமல் இந்த பணிகள் 4 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எங்கெங்க கான்கிரீட் சவர் இல்லையோ அதெல்லாமே தடுப்பு சவரா கட்டி கொடுத்தாங்கன்னா, பிளஸ் ஆகாய தாமரை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்தாங்கன்னா, அண்ட் மழைநீர் வடிகால் நிறைய இடத்துல இந்த செடி, புல், புதர்லாம் முளைஞ்சி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சாங்கன்னா இந்த தண்ணி போறதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே நடுத்தர மக்கள் தான். யாரும் பல சொத்துக்களை வச்சுட்டோ இல்ல கை நிறைய சம்பாதிச்சுட்டோ இங்க ரிலாக்ஸா இல்லை. எல்லாரும் அன்றாடம் வேலைக்கு போயிட்டு வரவங்க. ஒரத்தூர் நீர்த்தேக்கத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கரையிலும் கனமழையின் காரணமாக ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு விவசாயம் செய்யப்படும் 50 ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்களுக்குள் வெள்ளம் சூழ்ந்து நெற்பயிர்கள் சேதமடைகின்றன. இதனால் ஒருபுறம் விவசாயிகளும் வாழ்வாதாரத்தை இழந்து ஆண்டுதோறும் பாதிப்படைகின்றனர். எனவே பட்டா விளைநிலங்களை கையகப்படுத்தி பருவமழை தொடங்கும் முன்பே பணிகளை முடித்து நீர்த்தேக்கத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே சென்னை புறநகர் பகுதிகளில் ஏற்படும் வெள்ள பாதிப்பு குறையும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரி மார்கண்டேயன் என்பவரை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு, நீர்த்தேக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளர்கள் சில கோரிக்கைகளோடு நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக தெரிவித்தார். வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ளதால் நீர்த்தேக்கத்திற்கான பணிகள் விரைவில் முடியும் என கருதுவதாக தெரிவித்தார்.